சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், அம்பத்தூர் அந்த சிப்காட் பகுதியில் வந்து ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கலவரம் நடந்தது. அந்த ஒரு கலவரத்தில் கிட்டத்தட்ட போலீஸ்காரங்க 2 பேரை வந்து அங்கே இருக்க வடகன்ஸ்லாம் சேர்ந்து அடித்து அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. போலீஸ் கொடுத்த புகாரில் வந்து பார்த்தீங்கன்னா வடகன்ஸ் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 5க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வந்து இந்த ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதில் கிட்டத்தட்ட வந்து 5 பேரை வந்து இது வரைக்கும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கும்பத்தில் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே வந்து இது வரைக்கும் வழக்கு பதியப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதில் எந்தெந்த பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா 147 இந்திய தண்டனை சட்டத்தில் 148 294B வந்து 506 கிளாஸ் 2 அப்புறம் 353 ஆஃப் ஐபிசி. அது மட்டும் இல்லாமல் டிஎன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் இதில் வந்து செக்ஷன் 3ல் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுறோம். போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு பிசி வந்து சம்பவத்துக்கு போகிறாங்க. சம்பவம் ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுத பூஜை கொண்டாட்டத்தில் அவங்க 2 பேர் 2 தரப்புக்குள்ளே ஒரு இஷ்யூ. அதில் மதுபோதையில் இருந்தவனுங்க ஒரு போலீஸ்னு கூட பார்க்காம போலீஸ்காரனை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு ஜீப்பை வேற துரத்தின்னு ஓடுறானுங்க பின்னாடி. அது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தை எல்லாம் வேற போலீஸை திட்டிட்டு இதெல்லாம் திட்டினது மட்டும் இல்லாமல் அவர் வந்த பைக்கையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் வீடியோவை பார்த்தாலே தெரியும் எப்படி தெர்த்தின்னு கிட்டத்தட்ட அவனை எவ்வளோ தூரம் ஓடுறாங்கன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் போலீஸ் 2 பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு அடிபட்டிருக்கு. வாகனமும் வந்து 2-3 வாகனத்தையும் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிட்டுக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். போலீஸை எதிர்த்து அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னா வந்து இவனுங்க இன்னும் போக போக என்னென்ன பண்ணுவாங்கன்றது நமக்கே தெரியாது. நாளைக்கு நம்ம வெளியே போனால் இவனுங்களை கேட்டு தான் போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இப்போ அதற்கான விளைவுகள் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தமிழகத்துலேருந்து இந்தியாவுக்குள்ளே அந்தந்த ஸ்டேட்டில் போயிட்டு நம்ம ஆளுங்க அங்கங்கே இருக்காங்க. இருந்தாலும் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து நம்மளால ஒரு பெரிய ஆதிக்கத்தை வந்து செலுத்த முடியாது. காரணம் என்னன்னா அது நம்மளோட ஒரு நேச்சர். ஆனால் வடகன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஊருக்கு போகிறானுங்களோ அந்த ஊரில் அவங்களோட ஆதிக்கத்தை விரைவில் வந்து செலுத்துகிற அளவுக்கு வந்து ஒரு வேலை எல்லாத்தையுமே வந்து செய்யக்கூடிய ஆட்கள் வடகன்ஸை. அதனால இந்த ஒரு விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு தமிழக அரசாக இருந்தாலும் சரி, புதுச்சேரி அரசாங்கம் வந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் கிரைமில் ஈடுபடக்கூடிய நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வடகன்ஸ் இருக்காங்க. அங்கங்கே செக்ஷுவல் அசால்ட்டு, கஞ்சா வைக்கிறது, போகிறது வரதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான குற்றங்கள்லையும் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்றது நிறைய நியூஸஸ்ல நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதனால விரைவில் இதற்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஒரு விரைவில் வந்து அரசாங்கம் முடிவெடுக்கணும் அப்படின்றது இந்த ஒரு வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். அதனால வடக்கன்ஸ் வந்து என்றைக்குமே ஆபத்தானவங்க அப்படின்றது இந்த ஒரு வீடியோ மூலமாக சொல்லிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.